நீர் கொடுத்த வாக்கை நான் மறந்த போதும் மறவாத என் இயேசுவே, உண்மையான என் தெய்வமே. நீர் கொடுத்த வாக்கை நான் மறந்த போதும் மறவாத என் இயேசுவே, உண்மையான என் தெய்வமே. என் மனவாஞ்சையை நீர் அறிந்தவரே, என் மனவாஞ்சையை நீர் அறிந்தவரே, நிறைவேற்றி மகிழ்பவரே, நன்றியோடு துதித்திடுவே, உம்மை மனதார துதித்திடுவே. நீர் கொடுத்த வாக்கை நான் மறந்த போதும் மறவாத என் இயேசுவே, உண்மையான என் தெய்வமே. அல்லேலூயா. ஏசப்பா, வாக்கு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம மறந்துட்டாலும் நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்த வாக்கை மறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். அதனால் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினச்சி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம், சோதரிக்கலாம். ஏற்ற வேளையில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அழகாக நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்ம ஏசப்பா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தேயு 11ஆம் அதிகாரம் வரலையும் அழகாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஆமென். அதில் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஏதோ நம்மளால் முடிந்த ஊழியம் செஞ்சுட்டு மறிச்சதுக்கப்புறம் பரலோகம் போக போகிறோம். அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நமக்கு பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது. அது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம விடக்கூடாது அப்படின்றத தேவன் நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? 11ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்த்தாக்கா, பிதா ஒருவனை தன்னிடத்தில் அழைத்துக்கலன்னா குமாரன் தேவன் யாருக்கும் தெரியாது. அதேமாரி குமாரன் தான் பிதா அப்படின்னு சொல்லி குமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவங்க தான் நான் மனிதனா தேவன் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் இயேசுசாமி இல்லை. அவர் மட்டும்தான் நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எதுனா இயேசுசாமி தேவன் ஏற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது அந்த சத்தியத்தை. அல்லேலூயா. ஆமீன். அதை இங்கே ஏசப்பா சொல்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய ஞானமான்கள் கல்விமான்களுக்கு கூட இயேசுதான் தெய்வன் சொல்லி தெரியல. ஆனால் படிப்பறிவு இல்லாத புறஜாதிகள், ஞானம் இல்லாத சாதாரண மக்கள் இயேசுதான் தெய்வன் ஏற்றுக்கிறாங்க. எவ்வளோ நல்ல தேவன் நீங்கள்! படிப்பறிவில்லாத பாமர மக்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ நல்ல தேவன் அப்படின்னு நம்ம சார்பில் நமக்கு பிரதிநிதியாக இருந்து இயேசுசாமி பிதாவை பார்த்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. யார் கூப்பிடுவாங்க? நல்லாகிறவங்கள தான் கூப்பிடுவாங்க இல்லைங்களா? பணம் இருக்கா, வசதி இருக்கா, அப்படி இருக்கிறவங்கள பார்த்து தான் உர வச்சுக்க கூப்பிடுவாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்கள், பாரம் சுமந்து போய் சோர்ந்து போயிட்டியா, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் என்னை யாரும் மதிக்கிறவங்க யாரும் இல்லை,
என்னை ஏற்றுக்கிறவங்க யாரும் இல்லை, அன்பு செய்கிறவங்க யாரும் இல்லை, நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நித்த இளைப்பாறுதல் தருவேன். நான் என்கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கணும். நீங்கள் என்ன தெரியுமா? மனத்தாழ்மை, சாந்தம். இது எல்லா சூழ்நிலையிலும் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது ரொம்ப கஷ்டம் மனிதர்களுக்கு, இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணும் போது, அதை நம்ம ஏசப்பா மாதிரி ஃபாலோ பண்ணும் போது, என்னுடைய நுகம் சுலபமாயும் என்னுடைய சுமை லேசாக இருக்கும். நீங்கள் அதை மனத்தாழ்மையாகவும் சாந்தமாகவும் இருக்கும்போது, அப்போ நமக்கு எதை குறித்தும் நமக்கு பெருமையோ தாழ்மையோ இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ ஐஸ்வர்யமோ தரித்திரமோ எதிர்லேயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம். பெருமையும் வராது, தாழ்மையும் வராது, ஒரே சீராக நம்ம இருப்போம். அல்லையா? அப்போ நம்ம சமாதானம் நம்ம விட்டு போகாது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எவ்வளோ அழகாக சொல்லி தந்தாங்க இல்லைங்களா? ஆமென். நன்றி இயேசுவே. இப்போ நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நம்மளோட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். 12:1 அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்ந்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக அப்பத்தை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே அப்படி சொல்றாங்க. அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லாதிருப்பார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். இங்கே ஓய்வு நாளில் பயிர் வழியாக போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, வயல் வழியாக போயின்னு இருக்கும்போது அங்கே நம்ம கம்பு, கேழ்வரகு, சோளம், அப்புறம் கடலக்காய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பறித்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது இந்த பரிசேயர் பார்த்துட்டு நம்முடைய சீஷர்கள் செய்யக்கூடாததை செய்கிறாங்க. ஓய்வு நல்ல பாரு அவங்க அந்த பயிரெல்லாம் பிரித்து சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, ஆசாரியன் மட்டுமே சாப்பிட வேண்டிய அப்பத்தை தாவீது சாப்பிடலையா? அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் வேலை செய்யலாம் ஆலயத்தில், அது தப்பு இல்லைன்னு நீங்கள் வாசிக்கலையா? மனிதனுக்காக ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை. நம்மளுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு தேவன் நம்மளுக்கு கட்டளையாகவும் நியாயப்பிரமாணமாகவும் நியமித்தாரோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? கட்டளையை பிடிச்சிட்டு தெய்வ அன்பை விட்டுட்டாங்க. தேவன் நம்ம மேல உள்ள அன்பினாலதான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத அவங்க சுத்தமா விட்டுட்டாங்க. அததான் கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காக தான் நான் ஓய்வு நாளையும் கட்டளை கற்பனையெல்லாம் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்க கிட்ட அதை சொல்றாரு. குற்றம் இல்லாததெல்லாம் ஏன் குற்றப்படுத்துறீங்க? பசிக்கு சாப்பிட்றத போய் குற்றப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தேவன் சொல்றார். ஏன்னா இந்த நியாய பிரமாணங்களையும் கட்டளை கற்பனைகளையும் கொடுத்தவர் யாரு? நம்ம ஏசப்பா தான். அதான் ஒரு இடத்துல சொல்வார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு நிறைவேற்றியும் காமிச்சாங்க. அல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புறத கத்துக்குங்கன்றாரு. அல்லேலூயா. ஆமென். அதாவது பலியை அல்ல இரக்கத்தை தான் விரும்புறேன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் தாகமா இருக்கான். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கும்போது தாகத்துக்கு தண்ணி கொடுக்காதவன் மறிச்சதுக்கு அப்புறம்
கல்லறையில் போய் பாலை ஊத்துறானா. இதுதான் வந்து இதுக்கு சரியான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுதான் பலியை விரும்பலை, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். புரியுதுங்களா? அவனுக்கு தாகத்துக்கு தண்ணியும் கொடுத்துட்டு வந்து எனக்கு காணிக்கையும் செலுத்து, எனக்கு பலியும் செலுத்து, அதை நான் பிரியப்படுறேன் அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் நம்ம வந்து 8வது வசனத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்றார். அதை தான் சொல்கிறார். நான் தான் அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவனே, நான் தான் ஓய்வு நாளே உண்டாக்குனேன் அப்படின்றதையே அதை வந்து தேவன் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதை மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேலே குற்றம் சாட்டும் பொருட்டு ஓய்வு நாளில் சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டீர்களோ? ஆட்டை பார்க்கிலுமா மனுஷன் எவ்வளவோ விசேஷத்துவனா இருக்கிறான், ஆகால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். அல்லேலூயா, என்ன ஒரு கொடுமை பாருங்க இல்லையா? ஒருத்தனுக்கு கை முடக்கமாக இருக்குது, அது சரி செய்கிறாரு, அதில் சந்தோஷம் இல்லை. செய்கிற அற்புதங்கள் எல்லாம் கண்ணு தெரியாதவங்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கு இல்லைங்களா, இது மாதிரி பசியாக இருந்து சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அன்பை விட்டுட்டாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு ஆடு இருந்து அது குழியில் விழுந்துடுச்சுன்னா அந்த குழியிலேருந்து ஒரு ஆடை நீங்கள் தூக்கி விடுவீங்க தானே? அந்த ஆட்டை காட்டிலும் மனிதன் எவ்வளோ விசேஷமானவன், அதை தானே நானும் செய்கிறேன். ஓய்வு நல்ல நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொஸ்தமாக்குறத நம்ம பார்க்குறோம். இல்லையா? அதனுடைய விளக்கம் 15 to 21 வரலையும் சொல்கிறாரு. அதாவது 17 பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இதை வந்து நீங்கள் ஏசாயா 42 1-4 வரலையும் பார்க்கலாம். இந்த ஏசப்பா இப்போ சொல்கிற அந்த வசனத்தை நம்ம வந்து தொடர்ந்து படித்தாக்கா நமக்கு அது தெரியும். 22 பாருங்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அப்படி சொல்லிட்டு தேவனை சொல்றாங்க. பேசப்பா சொல்லுவாங்க, அப்படி நான் வந்து பிசாசு தலைவனால வந்து பிசாசை துரத்துனா நம்முடைய பிள்ளைகள் எந்த நாமத்தால பிசாசு துரத்துறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா தேவன் மாதிரி ஏசப்பா மாதிரியே இந்த சீடர்கள் மட்டும் இல்லாம இன்னும் அநேகர் வந்து பரிசேயர், சதுசேயர், வேத பார்க்கிற வீட்டிலலாம் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு விசுவாசிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டவங்களுடைய பிள்ளைகளே தேவனை விசுவாசிச்சு தேவனை மாதிரி பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க, அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப நான் வந்து பிசாசன் தலைவனால பிசாசை விரட்டினா உன் பிள்ளைகள் எந்த நாமத்தினால விரட்டுற? அவங்களும் அதை தானே செய்யறாங்கன்னு கேட்கிறாரு. கேள்வி கேட்கிற பிள்ளைங்கள் கூட அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்பதான் 32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் அப்படி சொல்றாங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமா என்ன சொன்னாலும் கர்த்தர் அதை மன்னிப்பாங்க. ஆனா ஆவியானவருக்கு விரோதமா ஏதாவது சொன்னா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஏன்னா தேவன் வந்து ஆவியானவரை கொண்டுதான் அதிசயங்களை அற்புதங்களை பிசாசெல்லாம் விரட்டுறாங்க. ஆவியானவர் தான் நன்மை செய்கிறவர், ஆவியானவர் தான் விடுவிக்கிறவர், ஆவியானவர் தான் சுகம் கொடுக்கிறவர், ஆவியானவர் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு மனிதனும் ஏசப்பா யாருன்றதை வெளிப்படுத்த முடியாது இல்லைங்களா? அப்படி நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். இப்போ ஆவியானுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அதனால் ஆவியானவர் முன்னாடி நடுக்கத்தோட பயத்தோட
நடந்துக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. சோத்திரம். அதை மாதிரி அங்கே சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நன்மையானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயம் எப்படியோ அப்படி தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வந்து செயல்படுவோம். நம்ம அது வேற வரம் வராது. நல்ல மரம் நல்ல கனியைத்தான் தர முடியும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் தர முடியும். மாற்றி மாற்றி நம்ம என்னதான் நினச்சாலும் அது வராது. புரியுதுங்களா? அது வெளியே நமக்கு வந்துடும். நம்முடைய கிரியை நம்ம அங்கே யாருன்றதை காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஆமே. அது மாத்திரம் இல்லை, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அல்லேலூயா. ஆமே. இந்த வார்த்தையை நம்ம பேசுகிற வார்த்தைகள் குறித்து அநேக இடத்துல வந்து சொல்லியிருக்கு. பிரசங்கி 5:2, மல்கியா 3:11, இல்லையா நீதிமொழிகளில், இதில் எல்லா இடத்துலையும் இருக்கும். வெளிப்படுத்தல எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்மத்தின் நிறைவு வாய் பேசும். ஆமே. 38 அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சன்னதியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசன அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதாவது யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே பட்டணத்தார் இந்த சந்தரோடு எழுந்து நின்று இவர்கள் மேலே குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்தில் இது நம்ம வந்து கர்த்தர் வந்து சொல்றாங்க. யோனா சொல்லி நினிவே பட்டணம் என்னாச்சு? மனம் திரும்பினாங்க. யோனாவிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த யோனாவை நம்ம வந்து தனியாக தியானிக்கணுங்க. இந்த யோனாவுக்கும் தேவனுக்குள்ள உறவு படித்து ரொம்ப வியந்தனா போராமப்பட்டேன்னா பாருங்களேன். அவ்வளோ எனக்கு வந்து இதை மாதிரி கூட ஒரு தெய்வத்தோட உறவு வச்சுக்க முடியுமா? யோனா மாதிரி. ஆதாம் இல்லை, ஏவாளும் இல்லை, ஆபிரகாம் ஈசாக்கும் இல்லை, மோசையும் இல்லை, முகமாக பார்த்த மோசையும் இல்லை, அவர் மார்லே சேர்ந்தது யோவானும் இல்லை. ஏன் நான் கூட இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு போட்டியா யோனா அப்படின்னு கூட நான் வந்து படிக்கும் போது நான் வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் போறாம கூட வந்தது யோனா மேலே. நம்ம அதை தியானிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, யோனா போயிட்டு அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லாமலே அவன் போய் திரும்ப சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க நினிவே மக்கள். புரியுதுங்களா? விருப்பம் இல்லாத போய் சொல்லும் போதே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா நான் விருப்பப்பட்டு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன். தென் தேசத்துல இருந்து வந்தா சாலமோன் வார்த்தையை கேட்க, பெரிய ஞானத்தோட சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவனே நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு அந்த ஞானத்தை கேட்க பிடிக்கல உங்களுக்கு, அதனால அந்த ராஜஸ்திரி உங்களுக்கு குற்றப்படுத்துவா, அந்த நினிவே மக்கள் உங்களை குற்றப்படுத்துவாங்க அப்படின்னு நாங்கள் இங்கே சொல்கிறது. 11 அப்படிதான் சொல்றத பார்த்தோம். நம்ம இங்கே 12ஆம் அதிகாரத்துலேயே அப்படி சொல்லுவாங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 43 அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட நிலத்திலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்த அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சன்னதியார்களுக்கு சம்பவிக்கும் என்றார். இதான் அடையாளம்ன்றாரு. அடையாளம் கேட்குறாங்கல்ல, இதுதான் அடையாளம். பிசாசு அவருடைய கெட்ட குணங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எடுக்கும் போது, பிசாசு விட்டு போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும், துதி இருக்கணும், சோத்திரம் இருக்கணும், நன்றி உள்ள இருதயம் இருக்கணும்.
அதெல்லாம் இல்லாமல் சுகமாயிடுச்சு, இலவசமாக சுகம் கிடைச்சிச்சு, அற்புதம் கிடைச்சிச்சு அப்படின்னு கர்த்தரை தேடாமல் நன்றி உள்ள உள்ளத்தோட இல்லாமல் இருக்கும்போது பிசாசுங்க போய் தேடி தேடி பார்க்குதுங்க. துரத்தப்பட்ட பிசாசுங்க தேடி தேடி போய் பார்க்குதுங்க எங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு. பார்த்தா எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? தேவன் இருக்கிறாரு. அது போய் தங்குற மாதிரி எந்த இடமும் இல்லை, அசுத்தமாக இல்லை, எல்லாமே சுத்தமாகறாங்க. அப்போ என்ன பண்ணுது? விட்டு வந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அது தன் வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க, போட்டிருக்குதாங்க. விட்டு வந்த தன் வீட்டை போய் பார்க்கலான்னு வந்தால் அது பார்த்தாக்கா அது போன இடத்துல யார் இல்லை? தேவன் இல்லை, நன்றி உள்ள இல்லை, அங்கே துதி சூத்திரம் இல்லை, பரிசுத்தம் இல்லை அங்கே. ஆஹா, நம்ம போன இடம் அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குதுப்பா, அந்த இடத்துல தேவனே இல்லை அப்படி சொல்லிட்டு வாங்கப்பா பொல்லாத இன்னும் 7 பேரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிச்சான். அப்போ அவனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு இல்லையா? அந்த நிலைமை தான் உங்களுக்கு அடையாளம், அதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாரு. அடையாளம் கேட்டவங்களுக்கு நம்ம கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் செஞ்ச நன்மை அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக வந்து விடுதலைக்காக வந்து அதெல்லாம் பெற்றுட்டு அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் கர்த்தரை விட்டுட்டு பின்வாங்கி போகக்கூடாது. அதுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு துதிக்கணும், சோதரிக்கணும். அந்த இடத்துல கர்த்தர் இருக்கணும். பாவம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கணும். திரும்ப பாவம் வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ முன்னிலைமையிலும் பின்னிலைமா மோசமாயிடும். சோத்திரம். இப்படி 46 இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடனே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி கையை தமது சீடர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறாள் என்றார். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ நல்லவர் பாருங்க நம்ம ஏசப்பா. ஏசப்பா சொந்த ஊருக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. சொந்த ஊர்ல தான் தேவன் நிறைய அற்புதங்களை செஞ்சு கூட ஏசப்பாவை விசுவாசிக்கல நமக்கு தெரியுது. அப்பதான் மரியாள் அம்மாவும் சகோதரர்களும் வந்து அவருக்கு வந்து கூப்பிடுறாங்க இல்லைங்களா? அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாயே, என்னுடைய சித்தத்தின்படி என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து அவங்க அம்மாவை அம்மா இல்லை சகோதரர் இல்லைன்னு சொல்ல வராரா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளையும் சேர்த்து சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. அவங்க ஸ்தானத்தை நமக்கு கொடுக்குறாரு. எனக்கு ஏன்னா மரியாம்மா கூட ஏசப்பாட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவங்க தான் இல்லையா? ஆமாம், அதே மாதிரி நம்ம கூட ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்யும் போது ஆவியானவர் துணையை கொண்டு நம்ம கூட ஏசப்பாக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளும் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஏசப்பா மட்டும் நமக்கு அப்பா அம்மா நல்ல சகோதரன் நல்ல ஃப்ரெண்டு நேசர் மனவாளன் இல்லை, நம்ம கூட அவருக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமே. இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லையோ, சகோதர சகோதரிகள் இல்லையோ, நல்ல நண்பர்கள் இல்லையோ, எந்த உறவு நமக்கு இருந்தும் இல்லாமல் இருக்கோ, யாரும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா தான் நமக்கு பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியும் நண்பரும் சிநேகிதரும் மனவாளனுமா இருக்கிறாங்க. அதுக்காக ஏசப்பா நமக்கு கோடி கோடி சூத்திரம். ஏசப்பா எப்போ நம்மோட இருக்கிறாங்க. அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான். ஏசப்பா வந்து சீக்கிரமாக இது எல்லா உபத்திரத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுவித்து நித்தியமான இளைப்பாறுதல் அவரோட இருக்கும்படியாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். ஏசப்பா வாசற்படியில் நின்று இருக்காங்க. எப்போ வந்து தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நாம் திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு போஜனம் பரலோகத்தில் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதை வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தரும் விடக்கூடாது. அல்லேலூயா,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட இயேசப்பா வரவரையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.